Welcome viewers. In this video we learn about how to control the DC motor by using Arduino programming. So நம்ம Arduino program யூஸ் பண்ணி எப்படி DC motors நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So we have a three easiest method to control these DC motors. So DC motors நம்ம கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஒரு மூணு விதமான ஈஸியான வே இருக்குது. So first one is transistor. So by using transistor we control the speed of the DC motors. So DC மோட்டரோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்னச்சுன்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வீடியோஸில் பல்ஸ் வித் மாடுலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பல்ஸ் வித் மாடுலேஷனை டேரெக்டாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி அது மூலமாக எங்களுக்கு டிசி மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத சிமுலேஷனில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொடியூஸில் பார்த்துருக்கோம் மோட்டர் டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி டிசி மோட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ மோட்டர் டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி அதே போல் அது கொடுக்கக்கூடிய லாஜிக் செட் நம்ம கொடுத்து அதாவது டிசி மோட்டருடைய இதில் வந்து என்னென்னா டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களை டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி டைரக்ஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுலேயும் பல்ஸ் வித் மாடுலேஷன் கொடுக்கலாம். ஸோ டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ண ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது வந்து அந்த டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மோஸ்ட் இதில் இந்த டிரைவர் ஐசி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸில் அதிகமாக அழகாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம ரிலே. ஸோ ரிலே யூஸ் பண்ணி இதே ஃபார்வர்ட் பேக்வேர்ட் கண்ட்ரோல் டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸை நம்ம அப்படியே ரிலே யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிசி மோட்டரை ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணணும்னா ரெண்டு ரிலே நமக்கு தேவை. ஒரே ஒரு ரிலே எதுக்குன்னா ஒரு மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ண முடியுமோ அதே போல். ஓகேங்களா? ஸோ ஒரு மோட்டரை ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ரிலே வேணும். ஓகேங்களா? ஒரு சப்ளை கொடுத்து நம்ம ஃபார்வர்ட் பேக்வேர்ட் என்ஜின் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ரெண்டு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா 4 ரிலே என்ஜினும் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாகவே 4 ரிலே மாடல்ஸ் நமக்கு என்ஜின் டிஃபால்ட்டாக நமக்கு கடையில் கிடைக்குது. ஓகேங்களா? ப்ராடக்டாகவே கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நாம இந்த டிசி மோட்டருடைய கண்ட்ரோல்ஸ் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ஓப்பன் யுவர் Arduino IDE. Okay, first we see how to control the DC motor by using transistor. ஸோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல பின் மோட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்டல் மோட் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். ஸோ பின் மோட் 13, அவுட்புட் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ முதல்ல நான் டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணி பண்றேன். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் ரைட் of 13 high. Okay, and delay, so I give some delay 100, and again I write digital low. Okay, so and also I give same delay and time. Okay, so now we simulate the circuit and control the DC motors. Okay, first நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து சிமுலேஷனுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ வெரிஃபை முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கம்பைல் லைப்ரரி கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸ்போர்ட் கம்பைல் லைப்ரரி கொடுத்து முடிச்சோடனே நாம் சிமுலேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ செமிகோலன் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? அது எப்பவுமே ஒவ்வொரு சென்டெக்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே செமிகோலன் கண்டிப்பாக போடணும். ஸோ அதை என்றைக்குமே ஃபர்கெட் பண்ணிடாதீங்க. ஸோ இல்லை அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு எரர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த எரர்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக Arduino ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ப்ரொடியூஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து NPN டிரான்சிஸ்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ NPN டிரான்சிஸ்டரில் 13 நம்பர் பின்னில் வந்து நான் இன்புட் 13 நம்பரோடைய அவுட்புட்டை நான் டிரான்சிஸ்டரோட இன்புட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ now I get motor to control the DC motor and supply. உங்கள் டிசி மோட்டருக்கு உங்களுக்கு என்ன சப்ளை 12 வோல்டேஜ் 12 5 or 5 9 and ground.
ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய சிமுலேஷனை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிசி மோட்டரில் நம்ம வந்து வெறும் டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட் ஆன் அண்ட் 1 செகண்ட் ஆஃப் ஆகும். இது நம்ம வந்து ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணதுனால ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் 2 இல்லை 3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்ம சர்க்யூட் செஞ்சுலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை நான் ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் இப்போ வந்து அனலாக் ரைட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அனலாக் ரைட் of number 9, 127. Okay, so analog write மூலமா இதே ஃபங்க்ஷன் நம்ம வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்கக்கூடிய பின்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே இது நம்ம 13 நம்பர் பின்னில் கொடுக்காம நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம 9th பல்ஸ் வித் மாடுலேஷனுடைய பின் நம்பர்ல இருந்து நம்ம டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறோம். நான் இப்போ வந்து 127 கொடுத்துருக்கேன். ஸோ 127 அப்படின்னா அதோடைய ஸ்பீட் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இதே டிசி மோட்டரை நம்ம வந்து இப்போ ஹை பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஒரு அனலாக் ரீட்லேருந்து நான் வாங்குறேன், ஒரு பொட்டன்ஷியோமீட்டருடைய ரீட்லேருந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ட் v equal to 0 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் அனலாக் ரீட் வாங்குறேன். v equal to read of n0. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நான் என்ன செய்கிறேன் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அனலாக் ரீடு மூலமாக வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ மேப் ஆஃப் வாங்கக்கூடிய வி மினிமம் வேல்யூ 0 மேக்ஸிமம் வேல்யூ 1023 நம்மளுடைய அவுட்புட் வர வேண்டிய மினிமம் வேல்யூ 0 அண்ட் 255 இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதோடைய வேல்யூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் டிலே இங்கே கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கு நமக்கு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிலே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஐ வெரிஃபை தி சர்க்யூட் ப்ரோக்ராமிங். ஸோ வெரிஃபை முடிச்சோடனே நம்மளுடைய ப்ரோட்டீஸில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் நான் என்ன கொடுக்குறோனோ அந்த வேல்யூக்கு தகுந்தபடி நம்மளுடைய டிசி மோட்டர் கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்க, டிசி மோட்டருடைய கண்ட்ரோலில் நம்ம வந்து ஸ்பீடை வந்து எப்படி பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் ஒரு ஸ்பீடில் நம்மளுக்கு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து வேல்யூ ஹை பண்ணுறேன். ஸோ அதோடைய ஸ்பீடு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து டோட்டல் ஹை வேல்யூ நான் வைக்கலாம். ஓகே, ஸோ அந்த வேல்யூக்கு தகுந்தபடி நம்மளுடைய டிசி மோட்டர் கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த டிசி மோட்டர் இன்னும் நான் குறைக்கிறேன் அப்படின்னா, வேல்யூ குறைச்சேன் அப்படின்னா அதோடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் நமக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நவ் simulate the circuit by using driver ICs. ஓகே, ஸோ டிரைவர் ஐசிஸ் யூஸ் பண்ணி நாம எப்படி வந்து நம்ம இதில் சர்க்யூட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம டிரைவர் ஐசி L293D ஐசி எடுத்துக்கணும். ஸோ L293D ஐசியில இருந்து நம்ம என்ன செய்யணும், அதோடைய கனெக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோட்டீஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டிசி மோட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மோட்டர்ஸ் நமக்கு என்ன செய்யணும், நம்ம 2 டிசி மோட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 2 டிசி மோட்டர்ல இருந்து நம்ம 2 இன்புட் நம்ம வாங்கி, ஓகேங்களா? ஸோ 2 இன்புட்டை அதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போறேன்.
ஓகே ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டிரைவர் சர்க்யூட் நம்ம ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க நம்ம டிரைவர் ஐஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு எத்தனை இன்புட் நமக்கு அவுட்புட் நமக்கு தேவையோ ஸோ அந்த அத்தனை இன்புட்ஸ் நம்ம என்ன கொடுத்துக்கலாம். நீங்கள் 2 மாடல் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 4 இன்புட் என்ன நமக்கு வேணும். ஸோ ஆடியோவில் வந்து நமக்கு 4 அவுட்புட் வந்து நம்ம என்ன நம்ம L293D ஐசிக்கு நமக்கு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இங்கவும் அதே போல் பின் மோட் செட் பண்ணும்போதும் நம்ம 4 இன்புட்டுக்கு தகுந்தபடி என்ன பின் மோட் செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ பின் மோட் ஆஃப் 13 அவுட்புட். ஓகே ஸோ இதே போல் நம்ம 4 நம்பர் நமக்கு என்ன செய்யணும் வேணும். ஓகேவா. ஓகே ஸோ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்பர் 13, 12, 11 and 10. ஓகே ஸோ 4 வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதே டிஜிட்டல் ரீட் யூஸ் பண்ணி டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணி நாம ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மோட்டருடைய ரன் பண்ணுறதுக்கு நம்ம எழுதலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் 13 ஹை பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் ஆஃப் 12 low. ஓகே ஸோ தட் மீன்ஸ் 1 மோட்டர் ஃபார்வர்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இதே இது நம்ம இன்னொரு மோட்டர் நம்ம பேக்வர்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி நம்ம என்ன கொடுக்கணும். டிஜிட்டல் ரைட் 11 low. okay and digital writes 10 high. okay so some delay க்கு அப்புறம் இது இந்த லூப் வரதுக்காக நம்ம என்ன டிலே கொடுக்கலாம். ஓகே ஸோ நான் வந்து என்ன ஒரு மோட்டர் ஃபார்வர்டில் ஸோ ஹை லோ பண்ணுறேன். 2வது மோட்டர் பேக்வர்டில் ரன் பண்ணோம் அப்படின்னா லோ ஹை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை லூப் தேவையோ அந்த லூப் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் ஃபுல் ப்ரோக்ராம் எழுத எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு இதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மோட்டர் ஃபார்வர்ட் பண்ணால் ஹை லோ பண்ணணும். 2வது மோட்டர் ஃபார்வர்ட் பண்ணால் ஹை லோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்வர்ட் வேணும் அப்படின்னா லோ ஹை பண்ணுங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் ஃபார்வர்டும் ஒரு மோட்டர் பேக்வர்ட் பண்ணால் லெஃப்ட் போகும். அதே போல் அனதர் அப்படியே வைஸ் வெர்சா. ஓகே ஃபார் ரைட் டைரக்ஷன். சரி ஓகே நவ் ஐ சிமுலேட் சர்க்யூட். ஸோ 2 மோட்டர்ஸும் பாருங்கள். ஒரு இது நம்ம ஹை லோ பண்ணியிருக்கோம் அண்ட் அனதர் இது லோ ஹை பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த மோட்டர்ஸ் தந்தபடி நமக்கு லோ ஹை லோ பண்ணுனா ஒரு டைரக்ஷன், லோ ஹை பண்ணும்போது அனதர் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ நம்மளுடைய மோட்டர்ஸ் ரோபோட்டிக்ஸ்க்கு தகுந்தபடி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ஹை லோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ இதே சர்க்யூட்டை நம்ம வந்து ரிலேக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இதே ஃபார்மெட்டை நம்ம ஒரு ரிலே கூட நம்ம கொடுக்கலாம்.